வாய் வராது. நான் எப்படி ஒழுங்காக எடுப்பேன்? சிரிக்கிறீங்க சார், சிரிங்க சார். டேய் சிரிக்க முடியாதுடா என்னால், என் நிலைமை அப்படி இருக்குடாருன்னு. இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ எங்கெங்கேயோ போனேன். கண்ணு மூட முடியாது ராத்திரியில். பிளாஸ்டிக் வச்சு கண்ணு மூடணும், அப்போ தான் தூங்க முடியும். இப்படி பல அவசரம். அப்போ நான் நினச்சேன் அவ்வளோ சினிமா வாழ்க்கை போயிடுச்சு. ஏன்னா ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி உதவிக்கிறதாகி ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகராகி ஒரு டைரக்டர் ஆகிற நேரத்தில் இப்படி ஒரு வியாதி வந்து நான் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் கடவுளோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம், சினிமாவே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லும்போது எல்லாம் எங்கெங்கேயோ போனாங்க. பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் இவர்கிட்ட போப்பா சரி பண்ணி விடுவார். நம்பிக்கையில் சின்ன இடம் ஏஎம் டாக்டர்னு ஃபிசியோதெரபி ஏஎம் டாக்டர். அவர் வந்தார், சார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருவாங்க, அக்கு பஞ்சர்னுவாங்க, 10 ஊசி குத்துவாங்க. வாய் போயிடுச்சு. அப்புறம் வாய் அப்படியே தான் இருக்கும், ஊசி தான் உள்ளே போய் வரும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. அப்படியே பார்த்து கடைசியில் அவர்கிட்ட போய் அவர் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி